இந்த வீடியோல இந்த நாட்டையே உலுக்கி போட்ட அகமதாபாத் விமான விபத்து பத்தி நம்ம பேச போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற மிக முக்கியமான காரணங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். From Ahmedabad to London was carrying 242 people, 230 passengers and 12 crew members. All lost their lives except one survived. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாமானிய மக்கள்கிட்ட உங்களோட கனவு என்ன, ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது நான் ஃப்ளைட்டில் போயிடணும், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகணும், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகணும், என் ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும். எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது. இன்றைக்கி அந்த கனவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அந்த அளவுக்கு ஒரு விபரீதத்தையும் மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த விமான விபத்து. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் செஞ்ச கீழ்த்தரமான வேலைகளையும் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஆதாரங்கள் நிறைய ஆன்லைனில் கொட்டி கிடக்கு. ஏன்னா இந்த விமான விபத்து வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆல்ரெடி பாஸ்ட் டைம்ஸ் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி வந்து விமான விபத்து வந்து சந்திச்சிருக்குது. பர்டிகுலர் இந்த போயிங் நிறுவனம். ஓகே, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நேர வீடியோக்களை போகலாம். Footage posted on social media captures the horrifying moment a passenger jet crashed in western India. There's chaos on the ground as emergency services descend on the crash site, with burning wreckage sending a tower of black smoke into the air. ஓகே, இந்த கோரமான விபத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த போயிங் கம்பெனி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த போயிங் கம்பெனி வந்து விமானங்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த ஏர்வேஸ்குள்ளே எப்போ வர்றாங்கன்னா 1968 வர்றாங்க. அப்படி வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த ஏர்வேஸை. அப்படி இருக்கும்போது காம்படிஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நியூஸில் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போயிங் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, நம்ம பலதரப்பட்ட நாடுகளுக்கு நம்ம வந்து நம்மளோட விமானங்களை வந்து இறக்குமதி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் காம்படிஷனில் நம்ம டாப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸோட பேச்சை கேட்டு இந்த போயிங் கம்பெனி வந்து தரமற்ற பாகங்களை தயாரிக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. அதனால எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ குவாலிட்டியில் அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி வந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு போயிங் கம்பெனி மேலே எழுந்திருக்குது. ஏன்னா இதை வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்த எக்ஸ் எம்ப்ளாயிஸ் 2 பேர் வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படிங்கிறது ஹைலைட்டான விஷயம். இன்னொருத்தரும் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனியில இப்படித்தான் வந்து செயல்படுத்துறாங்க, அதே மாதிரி குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் வந்து உருவாக்குறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் வந்து இந்த விமானங்கள் வந்து சரியான முறையில் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க. இதனால் வந்து தங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ இந்த மாதிரி உண்மையில் வெளியே சொன்னனால அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து நியூஸில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த போயிங் 787 வந்து 2010 இதே மாதிரி கிராஷ் ஆகிருக்கு. 346 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து போயிங்கில் வந்து கரெக்டான ஒரு ஆக்சிஜன் சிஸ்டம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ டஸ்டெல்லாம் வந்து இந்த ஸ்டீல் டஸ்டெல்லாம் இருக்கும், அதை வந்து ப்ராப்பராக வந்து பராமரிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலேயும் கூட இந்த மாதிரி ஃபயர் ஆகி இந்த பஸ்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்டரியில் நடந்த விமான விபத்துகளுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்குது. ஏன்னா இன்றைக்கி 35,000 அடி உயரத்தில் பறக்கும்போது சின்ன ஒரு மைக்ரோ டஸ்ட்னாலே கூட ஏதோ ஒரு டஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது வந்து மிஷின்குள்ளே என்ஜின்குள்ளே கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கிராஷ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வந்து இந்த ஏர் விமானத்தை பற்றி இன்னைக்கு இங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி தங்களோட கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த போயிங் 787 விமானம் வந்து விபத்துக்குள்ளானது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி 5 முறை வந்து இந்த மாதிரி வந்து கிராஷ் ஆகிருக்கு. அது எந்தெந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 2018 189 பேர் பயணிச்ச விமானம் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2019 159 பயணிகளோட கிளம்பிய இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1996 வந்து 230 பேர் பயணிச்ச விமானம் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 2024 179 பயணிகள் வந்து இந்த கிராஷில் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 2025 அதாவது அட் ப்ரெசென்ட்டில் வந்து 279 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் அகமதாபாத்லேருந்து கிளம்பின போயிங் 787 விமானம் வந்து எப்படி பழுதடைஞ்சு கிராஷ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்களை வந்து கெஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் மிக முக்கியமான காரணமாக இந்த ஃப்ளாப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரெக்கை, அது விமானத்தோட இறகு இருக்குது பார்த்தீங்களா,
அதில் ஏதாவது அது கரெக்டாக வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் அந்த அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற காலநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளாப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து டேக்கப் ஆகுமாமா. அப்படி ஆகும்போது சரியாக ஒர்க் ஆகாதனால திசை மாறி போய் அதனோட ஹைட்டை வந்து ரீச் பண்ண முடியாமல் இந்த ஃபெயிலியர் நடந்து இந்த விமானம் கீழே விழுந்ததுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, 625 ஃபீட்டு தாங்க ஏறி இருக்குது, அதுக்கு மேலே டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானம் பழுதடைந்ததுக்கு உண்டான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த 2 கருப்பு பொட்டிகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதை சோதனைக்குட்படுத்தி அதில் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபரும் இருக்குமாம். அந்த சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கிற அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற மிக முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருப்பு பெட்டியில் வந்து இந்த பைலட்ஸ் 2 பேரும் பேசின SOS மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டூரிங் இன்சிடென்ட்டில் அவங்க பேசின வாய்ஸ் கொண்டு அந்த இன்னொரு கருப்பு பெட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பு பெட்டியை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் என்ன மாதிரி சர்க்கம்டன்ஸ் நடந்திருக்கலாம், என்ன பிரச்சனை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஷூராக தெரியும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ரூமரு. இப்போ இந்த விமான விபத்தை பற்றி நம்ம பேசுகிறதெல்லாம் அனுபவிக்கிறதா, இப்படி நடந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மையாகவே என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிறது நம்ம அந்த கருப்பு பெட்டியை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது தான் அதில் வர ரிசல்ட் வச்சு தான் வந்து இதுதான் ஷூராக நடந்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியும். இப்படி விபத்துக்குள்ளான போயிங் 787 விமானத்தோட வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ் ஆச்சுங்க. ஹாங்காங்லேருந்து இந்தியாவுக்கு வந்து 12 ஹவர்ஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 279 பேர் வந்து இந்த கிராஷில் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அதில் 53 பேர் வந்து பிரிட்டிஷ்காரங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அப்படி இருக்கும்போது இந்த கிராஷ் வந்து இன்னும் டீப்பாக அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த கிராஷ் எப்படி நடந்திருக்கலாம்னா, ஃபியூயல் வந்து அதிகமான முறையில் ஃபில் பண்ணி டேக் ஆஃப் ஆகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதாவது கீழேயே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தனால அவங்களால இந்த ஃபியூயலை வெளியேற்ற முடியாமல் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து நம்ம பரவலாக வந்து பேசப்படுறதை நம்ம பார்க்குறோம். என்னன்னா வந்து பொதுவாக வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ளைட்டில் பிரச்சனை, எமர்ஜென்சியாக வந்து தரையிறக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபியூயலை தான் வந்து வெளியேற்றுவாங்களா. அப்படி வெளியேற்றுறதுக்கு அப்புறம் தான் வந்து டேக் ஆஃப் ஆகுமா. ஏன்னா அவசர காலத்தில் எங்கேயாவது ஃபியூயல் ஏதாவது ஸ்பாட் ஆகி வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபியூயலை வந்து வெளியே ஏற்றிடுவாங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளைட் வந்து தரையிறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதில் இந்த போயிங் 787 வந்து அகமதாபாத்லேருந்து கிளம்பும்போது 1,25,000 லிட்டர் ஃபியூயல் வந்து இருந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து ஃபில் பண்ணி ஏற்றிருக்காங்க. அப்படி ஏற்றும் போது பிட்வீன் ஒரு 625 மீட்டரில் அடியில் வந்து அவங்க ஒரு எமர்ஜென்சிக்கிற போது இதெல்லாம் வந்து இந்த ஃபியூயல் வந்து வெளியேற்றுறதுக்கு நேரமே இருந்திருக்காது. ஏன்னா வித்தின் செகண்ட்ஸில் முடிஞ்சு போயிடும். அந்த உயரத்தில் இருந்து தரையில் வந்து பஸ்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஃபியூயலை வெளியேற்றுறங்கிறது யாருனாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைலட்ஸ்லாம் வந்து அந்த கண்ணிமைக்க நேரத்தில் எந்த கண்ட்ரோல் பண்ணாலும் கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. இன்னொரும் வயது அதிகமான இந்த பைலட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். அவங்களாம் வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஹியூமன் எரராக வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த பைலட்ஸ் வந்து கவனக்குறைவாக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் முடிவில் இந்த கருப்பு பெட்டி என்ன சொல்லுது அதுதான் வந்து ஃபைனல். அதனால யார் என்ன வேணாலும் பேசலாம். கருப்பு பெட்டியில் இருக்கிற தகவல் தான் உண்மையான தகவல். ஏன்னா கருப்பு பெட்டி கிடைச்சதே வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த கருப்பு பெட்டி வந்து ஒரு சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆகும்போது ரொம்பவே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கருப்பு பெட்டி வந்து பர்ஃபெக்டாக அதனோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு கூடுதலான உண்மையான தகவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இப்படி 279 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பத்தோட கனவுகள் ஆசைகள் எல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கே வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சொல்ல முடியாத வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு துயரம் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட ஆசைகளோடையும் கனவுகளோடையும் இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தர் சுற்றுலா பார்க்க போவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்து போனவங்களா இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ்க்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இந்தியாவிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லண்டனுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட எண்ணங்களோட ஆசைகளோட கனவுகளோட நகர்ந்த இந்த ஃப்ளைட்டு வந்து இப்படி சோகமான ஒரு முடிவை எட்டியிருக்கிறது வந்து யாருனாலையும் ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது நடக்காத அளவுக்கு என்னென்ன பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஏர்வேஸில் இருக்கிற மிக முக்கியமான நிறுவனங்களும் கவர்மெண்ட்டு தான், வேர்ல்டு வைடாக இருக்கிற கவர்மெண்ட்டு தான் இதெல்லாம் வந்து என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கணுமோ அதெல்லாம்
கூடிய சீக்கிரம் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தோடைய வேண்டுகோள், எல்லாத்தோடைய ஆசை, கனவு இது எல்லாம் தான். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து இந்த விமானம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து பிஜே மெடிக்கல் காலேஜ் மேலே விழுந்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து காயப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி வந்து கட்டுப்பாட்டை இழக்கிற விமானங்கள் வந்து முழுமையான முறையில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு முறையும் ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதே மாதிரி உள்ளே வந்து எந்தளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி விமானத்தோட பாகங்கள் வந்து எந்த அளவுக்கு முழுமையாக இருக்குது, எந்தெந்த விமானங்கள் வந்து எந்தெந்த பாகங்கள் வந்து பழுதடைஞ்சிருக்கு, அதை எப்படி நம்ம சரி பண்ணணும், ஒரு சின்ன சென்சார்லேருந்து ஒயர்லேருந்து சர்க்கியூட்லேருந்து எல்லாமே வந்து தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பலதரப்பட்ட டெக்னீஷியன் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் வந்து 100% வந்து வெரிஃபை பண்ணி இன்ஃபெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இல்லைன்னா திரும்பவும் இந்த கதை தொடர்கதையாக நிகழ்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இந்த போயிங் 787 விமானம் வந்து ரொம்ப மோசமான முறையில் இயங்குவதாக வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த விமான விபத்தின் போது ஒரே ஒருத்தர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக குதித்து உயிர் தப்பிக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து அகமதாபாத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து 2010 வந்து நடந்திருக்கா. அதில் வந்து ஒரு பாடகர் ஜேம்ஸ் ருனாக்சாக் அப்படிங்கிற ஒரு பாடகர் வந்து புகழ்பெற்ற பாடகர். அவரும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக குதித்து உயிர் தப்பினதாக வந்து அவர் தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து போட்டிருக்காரு. இதை வந்து பேக் பண்ணி நிறைய பேர் வந்து இந்த 2 பேர் வந்து அதிர்ஷ்டகரமானவங்க, விமான கிராஷ் வந்து உயிர் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா முறையும் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகும்போது எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமாக குதித்து உயிர் தப்பிடலாமா அப்படின்னு நினச்சா அங்கே இருக்கிற காலகட்டமும் அது எங்கே வந்து டேக் அப் ஆகுது, எங்கே வந்து அது வந்து கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை பொறுத்தது, அந்த இடத்த பொறுத்தது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உயிர் தப்ப முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இன்றைக்கி நியூஸில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னா வந்து இப்படிப்பட்ட விமானம் வந்து கிராஷ் ஆகிறது வந்து ஏதாவது ஒரு முறைனா ஓகே, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கோளாறு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு சர்க்கம்டன்ஸ் நடக்கத்தான் செய்யும். அது வந்து இந்த அளவுக்கு ஒரு உயிர் சேதங்கள் அதிகமில்லாத அளவுக்கு நடந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இந்த அளவுக்கு உயிர் சேதங்கள் ஆகுதுன்னா வந்து தொடர்ந்து 6 முறை நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சோதனைக்கு உட்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாம் வந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்கலாம் வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து இன்சிடென்ட் ஆகாமல் ஒரு கிராஷ் நடக்காமல் தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா வந்து எல்லா ஃப்ளைட்டுமே வந்து நாம் ஆல்ரெடி பேசின மாதிரி தான் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த விமான பாகங்களை தயாரிக்கிறது, இந்த விமான தயாரிப்பில் வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தயவு செஞ்சு அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்காம சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்து இந்த ப்ராஃபிட்டெல்லாம் பார்க்காம இந்த ஒரு விமான தயாரிப்பில் முழுக்க நல்ல பாகங்கள், நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விமான தயாரிப்பில் வந்து இயங்குனாங்கன்னா எந்த நாடு முழுவதும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் விமானங்கள் வந்து செயல்படும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை 100% கொடுக்க முடியும். முழுக்க சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட ப்ராஃபிட் பார்க்காம தயவு செஞ்சு நல்ல ஒரு விமானங்கள் தயாரிப்பு பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்த நாட்டோட மக்களோட நலன் சார்ந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்து. ஓகே, நான் சொன்ன கருத்துகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண நினைச்சாலும் டெஃபினட்டாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். ஸோ கீப் வாட்ச் இட். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.